மாவு பிசையறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் தான் நான் எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா அளந்து சேர்த்துக்க போகிறேன். இது ஒரு கப், இது வந்து அரை கப். இப்போ நான் அரை கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க, ரொம்ப புளிச்ச தயிர்லாம் எடுக்க வேணாம். அப்புறம் ஸ்நாக் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன், அதாவது சமையல் சோடா வந்து சேர்த்துக்க போகிறேன். இன்ஸ்டண்ட்டாக அப்போவே நீங்கள் செய்கிறீங்க, மாவு பிசைஞ்சதுமே செய்கிறீங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துக்கிறேன். தயிரோட முதல்ல இந்த 2 பொருளையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு தயிரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் சோடாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட 4 டீஸ்பூன் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்க போகிறேன். நல்லா பொடியாக இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம கேசரியெல்லாம் செய்ய யூஸ் பண்ணுற ரவை தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ரவையை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த தயிரோடு கலந்து கொடுத்துட்டு கோதுமை மாவு இது கூட சேர்த்துக்கலாம். மொத்தமாக 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன். மாவை ஒரு முறை சலிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்துருக்கிற மாவோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராம் அளவுக்கு இருக்குது. முதல்ல தயிரோடு சேர்த்து மாவை லைட்டாக கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படும் பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் மாவு நம்ம இலக்கமாக வந்து பிசையும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வந்து பார்த்தீங்கன்னா போண்டா வந்து ரொம்ப சூப்பராக வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நீங்கள் உடனே மாவை பிசைஞ்சதுமே செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோடா உப்பு சேர்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உடனே நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு போண்டா வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மாவை புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யும்போது நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி சூப்பராக நமக்கு போண்டா வந்து கிடைக்கும். இப்போ 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு நீங்கள் மாவு வந்து ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 1 மணி நேரத்துக்கு மாவு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சுக்க போகிறேன். மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சு எடுத்தாச்சு. குறைஞ்சது 1 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காவை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு எல்லாமே சேர்த்து மாவோடு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இந்த பொருளை மட்டும் சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துட்டா போதும். எல்லாத்தையும் சேர்த்து மாவோட நல்லா கலந்து கொடுத்தாச்சு. கரெக்டான பதத்தில் இப்போ மாவு இருக்குது. ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தண்ணியில் கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுக்கும்பொழுது ஒட்டாமல் இருக்கும் எடுக்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தண்ணியில் லைட்டாக கையை நனைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரத்துலேருந்து எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு போண்டா எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் வந்து மாவு எடுத்து போட்டுக்கோங்க. அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து கலரும் ஒரே மாதிரி நல்லா பொன்னிறமாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா நல்லா வெந்தும் வந்துருச்சு, அதே மாதிரி மேலேயும் வந்து கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். போண்டாக்கு நம்ம தேங்காய் சட்னி வந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காவை எடுத்து மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெறும் தேங்காய் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம், பொட்டுக்கடலை அதெல்லாம் எதுவுமே வேணாம். இந்த போண்டாக்கு நம்ம இந்த சட்னி அரைச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளாக டக்குன்னு அரைச்சி முடிச்சிடலாம். சட்னியை அரைச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை மட்டும் சேர்த்து நான் தாளித்து சேர்த்துருக்கேன். சட்னியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு. சுட சுட இந்த மாதிரி கோதுமை மாவில் நீங்கள் போண்டா செஞ்சுட்டு கூடவே இது போல் தேங்காய் சட்னியும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னியோட தொட்டு சாப்பிட. உங்களுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கணும், நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார சட்னி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. நல்லா சுட சுட சாஃப்டாக இந்த மாதிரி பஞ்சு போல் போண்டா வந்து செஞ்சுட்டு இந்த மாதிரி சட்னியோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க
தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.